வணக்கம். இப்போ நம்ம திருப்பதி மலை மேலே உள்ள ஒவ்வொரு இடத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ நம்ம பார்க்கக்கூடிய முதல் இடம்தான் இந்த ஆகாஷா கங்கா. இந்த பாதை தான் ஆகாஷா கங்கா போகிற வழி. இந்த வழி பயணம் காட்டு வழி பயணம்தான். ரெண்டு பக்கங்களும் மரங்களாக சூழ்ந்திருக்கும். அந்த வழியாக தான் நமக்கு திருப்பதி தேவஸ்தானம் இவ்வளவு அழகான அருமையான ரோடை போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஆகாஷா கங்காவுடைய என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். இந்த வழியாக தான் ஆகாஷா கங்காவை நம்ம பார்க்க போகணும். ஆகாஷா கங்கான்றது ஒரு நீர்வீழ்ச்சி. இந்த ஆகாஷா கங்காவை நம்ம பார்க்கணுன்னா அதிகமான படிக்கட்டுகளில் இறங்க வேண்டியிருக்கும். அவ்வளவு பள்ளமான இடத்துல தான் இந்த ஆகாஷா கங்கா நீர் ஊற்று இருக்குது. வயசானவங்கள்லாம் அவ்வளோ வேகமாக இந்த இடத்த பார்த்துட்டு ஏறிட முடியாது. திருப்பதியில் நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துக்கு உணவுக்கு பஞ்சமே இல்லை. பாருங்கள், நம்ம போகிற வழியில் ரெண்டு பக்கமும் கடைகளாக தான் இருக்குது. தேவையான பொருட்கள் எல்லாமே இந்த கடையில் கிடைக்கிது. இந்த ஆகாஷா கங்கா மலைகளுக்கும் பாறைகளுக்கும் நடுவே இயற்கையாக வரும் ஒரு நீரூற்றாகும். இந்த புனித நீர்தான் வெங்கடேச பெருமானின் அபிஷேகத்திற்காக தினசரி பயன்படுத்தப்படுகிறது. இங்கே இருக்க நீரை தாங்க தினந்தோறும் அதிகாலை எடுத்துகிட்டு போய் பெருமாள் குளிக்கிறதுக்காக சுப்ரபாத டயத்தில் பயன்படுத்தப்படுது. இந்த புனித நீர் வானுலகத்தில் உள்ள பெருமாளின் பாதத்திலிருந்து வருவதாக புராணங்கள் சொல்லுது. இது ஆகாஷா கங்கா ஸ்தல புராணம். இதை ஸ்டாப் பண்ணிட்டு இதை படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் சொன்னபடியே மேலிருந்து எவ்வளோ தூரம் நம்ம படிக்கட்டில் இறங்கிட்டே இருக்கும் பாருங்கள். அவ்வளவு பள்ளமான ஆழமான இடத்துல தான் இந்த நீரூற்று அமைஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த நீர் தான் கீழே சின்ன நீரூற்றாக இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. மழை காலத்தில் ரொம்ப ஃபோர்ஸாகவும் ஃபாஸ்ட்டாகவும் விழும். இப்போ வெயில் காலனால ரொம்ப கம்மியாக வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் தண்ணி இப்போ பார்க்குறதுக்கு உங்கள் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் கீழே பார்க்குறப்ப பாருங்கள், அதுவே ரொம்ப ஃபோர்ஸாக இருக்குது. இப்போ நம்ம அடிவாரத்துக்கு வந்துட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ஆகாஷா கங்கா நீர்வீழ்ச்சி. இந்த நீரூற்றிலிருந்து வர இந்த நீர் தான் பெருமாளுக்காக தினசரி அபிஷேகத்திற்காக பயன்படுத்தக்கூடிய புனித நீர். ஆகாஷா கங்காவை நம்ம பார்த்துட்டு திருப்பி நம்ம ஜீப்லேயோ பஸ்லேயோ ஏறி இந்த பாப விநாசம் என்ற இடத்துக்கு வந்துட்டோம். அந்த வர வழியை உங்களுக்கு நான் காமிக்கலை. இப்போ நம்ம பார்க்குறது தான் பாப விநாசம். இது திருமலையில் இருக்கக்கூடிய அடுத்த இடம். இந்த இடத்துக்கு வந்து குளித்தா நாம் செய்த பாவங்கள்லாம் போகுமா, அதனால தான் இந்த இடத்துக்கு பாப விநாசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடமும் இயற்கையான அழகான மலைகளுக்கு நடுவில் தான் இருக்குது இந்த பாப விநாசம்.
வெயில் காலனால் நம்ம கையை நினைக்கிற அளவுக்கு தான் இங்கே தண்ணி வந்துக்கிட்டு இருந்துச்சு. மழை காலம்னா அதிகமான அளவு தண்ணி வரும். இப்போ வெயில் காலம் இப்படி தாங்க தண்ணி வருது. கையை வெட்டிக்கிட்டீங்களா? சாதாரண பிஸ்னஸ் தான். எவ்வளோ காசு? இப்போ நம்ம பாப விநாசத்தை பார்த்துட்டு அடுத்து வேணுகோபால் சுவாமி கோவிலுக்கு போய்கிட்டு இருக்கிறோம். இது அதோடைய போகிற வழி தான். திருமலையில் நம்ம போய் பார்க்குற இடம் மட்டும் அழகானது கிடையாது, போகிற வழி எல்லாமே அழகு தான். பாருங்கள், காடுக்கு நடுவில் எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு. இப்போ நம்ம வேணுகோபால் சுவாமி அந்த கோயிலுடைய என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். இந்த இடம்தான் பெருமாள் புற்றுக்குள் அமர்ந்து தியானம் செஞ்ச இடம். இந்த பெருமாள் கோவில் பக்கத்திலேயே ஹாதிராம் பாபா அப்படின்ற ஒரு சித்தருடைய ஜீவ சமாதி இருக்குது. அந்த இடத்தையும் நம்ம தரிசிக்கலாம் வாங்க. பெருமாளை பார்க்க போகும்போது யாருமே பட்னியாகவே போக வேண்டாம். நம்ம பார்த்த 2 நீர்வீழ்ச்சிக்கும் பள்ளத்தில் இறங்கிட்டு தான் இருந்தோம். இப்போ நம்ம மேடான பகுதி, அதனால் படிக்கட்டு மேலே ஏறிக்கிட்டு இருக்கிறோம். చెప్పు అడి మేడం గారు లైన్లో రావాలండి. இப்போ நீங்கள் பார்க்குறதா வேணுகோபால் சாமி அவருடைய டெம்பிள். இந்த கோவிலை பார்க்குறப்ப தங்க முலாம் பூசின மாதிரி இருக்கும், ஆனால் தங்க முலாம் கிடையாது. இது ஒரு வகையான பெயிண்ட். கோவில் உள்ளே போகிறதுக்கு நமக்கு அனுமதி கிடையாது, அதனால் வெளிப்பிரகாரத்தை மட்டும்தான் எடுத்திருக்கிறேன். இதுதான் அந்த கோவிலுடைய வெளிப்பிரகாரம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ஹாதிராம் பாபாஜியோடைய ஜீவசமாதி. இந்த இடத்துல தான் அவர் உயிரோட ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு.
இந்நேரம் நம்ம அங்கே போயிருந்துருக்கோம். அந்த நேரத்தில் அங்கே போயிருந்துருக்கோம். இது அந்த பெருமாள் கோவில் பக்கத்தில் இருக்க ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஆஞ்சநேயர் கோவில். இந்த பஸ் தான் திருமலையில் உள்ள இலவச பேருந்து. எந்த இடத்துல ஏறி எந்த இடத்துல வேணாலும் இறங்கிக்கலாம் இந்த பஸ்ஸில் இலவசமாக. அடுத்து நம்ம பார்க்குறது திருமலையில் உள்ள மிக பழமையான ஒரு ஆலமரம். இது எத்தனையோ ஆண்டுகளாக இருக்கான். திருமலையில் ஜலப்பிரசாதம் அப்படின்னு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இந்த மாதிரியானது எல்லா இடத்துலையும் இருக்குது. அடுத்து நம்ம போகிறது ஜபாலி. ஜபாலி அப்படின்னா அது ஒரு அனுமன் கோயில். இந்த அனுமன் கோவில் இது திருமலையில் உள்ள ஒரு பழமையான கோவிலாகும். ராமரும் சீதையும் ஆரண்ய வாசத்தில் இருக்கும்போது அனுமானுடன் இங்கு வந்து சில காலம் தங்கினதாக கூறப்படுகிறது. இங்கு இருக்கிற ஜபாலி தீர்த்தம் ராமர் வாழ்ந்த காலத்தில் தண்ணீர் குடிக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்டதாக புராணம் சொல்லுது. ஜபாலி என்ற முனிவர் இங்கு வந்து அனுமானுக்காக தவம் இருந்ததாகவும் அவருக்கு அனுமான் காட்சி தந்த இந்த இடம்தான் அப்படின்னு புராணம் சொல்லுது. ஆக மொத்தத்தில் இந்த இடம் ராமர் சீதை அனுமான் வாழ்ந்த இடம். அதனால் ரொம்ப புனிதமான இடங்க. இந்த ஜபாலி அனுமார் கோவில் காடுகள் பயங்கரமாக சூழ்ந்திருக்கிறதுனால காலையில் 6 மணியிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் மட்டும்தாங்க இந்த கோவில் திறந்திருக்கும். இந்த கோவில் திருமலையில் இருந்து 7 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. வாங்க ஜபாலி அனுமார் கோவிலை பார்க்கலாம். புஷ்கரணி வருதுல இந்த தண்ணி போட்டு வருது.
வழி தானே ஒன்று ஒன்றா பஸ் ஸ்டாப் மாதிரி. இல்லையா ஆத்தி நம்ம செப்பல் போட்டு பக்கத்தில் போய் கட்டிக்க வேண்டியது 1.5 கிலோமீட்டர். அது ஒரு வழி பாருங்க. அதுக்கு அங்கிட்டு போய் நம்ம நம்ம காரில் வந்தால் இந்த இடத்துலையே இறங்கிடணும். இந்த இடத்துலேருந்து தாங்க ஜபாலி போகிற அனுமான் கோயிலுடைய படிக்கட்டுகள் ஆரம்பிக்கிறது. இந்த படிக்கட்டில் பார்த்திங்கன்னா 2 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இந்த படிக்கட்டில் நம்ம நடந்தே தாங்க போகணும். இது ஒரு மேடான பகுதி. இந்த இடமும் காடுகள் அடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கோயில். இந்த படிக்கட்டுகள் தொடர்ந்து உயரமாக இருந்துக்கிட்டே இருக்கிறது இல்லை. அப்பப்போ சமமான ரோடு பகுதியும் அப்புறம் கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் ஒரு 4 படிக்கட்டும் இப்படி மாறி மாறி வரதுனால நமக்கு கால் வலிலாம் இருக்கிறதே இல்லை.
ஜபாலி ஆஞ்சநேயருடைய கோவில். இந்த இடத்துல தான் ராமன், சீதை, அனுமான் வாழ்ந்த இடம். இந்த கோவிலுக்கு எதுக்கவே ஒரு குளம் இருக்குது. அந்த குளம்தான் ஜபாலி தீர்த்தம். இதுதான் ஜபாலி ஆஞ்சநேயர் கோவில். இந்த கோவிலுக்கு உள்ளே இருக்க அனுமனுடைய விக்கிரகம் இதுதான். அதற்கு எதுக்கவே இருக்க இந்த ஜபாலி தீர்த்தம். இது ரொம்ப புண்ணியமான தீர்த்தம். இந்த ஜபாலி கோவிலில் அதிகப்படியான மர அணில்கள் இருக்குது. 1 2 இல்லை, 10 15க்கு மேலேயே இருக்குது. அது நம்ம எது கொடுத்தாலும் அழகாக நம்ம கிட்டேருந்து வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் திருப்பி போயிடுது. நான் கொஞ்சம் கொடுக்குறேன். என்ன பாதி எனக்கு சூப்பர் போட்டோ இல்லையா? ரெண்டு தான் இருக்கு. இங்க வர ನಾನು ಕೊಟ್ಟೆ ತಗೊಂತ ತಕ್ಷಣ. இது அங்கே இருக்கக்கூடிய கேளையாடு. இது ஒரு மான் வகையை சேர்ந்தது. இதுவும் தைரியமாக நம்மக்கிட்ட வந்து வாங்கி சாப்பிட்டு போயிடுதுங்க. நன்றி, வணக்கம். ಮುಂದೆ